மனதின் ஆழத்திலிருந்து உங்கள் உணர்வுகளை தொட்டு உங்களுக்குள் இருக்கும் மாபெரும் சக்தியை எழுப்பும் சில ஆழமான நேர்மையான பிரகடனங்கள். டீப் அண்ட் எமோஷ்னல் அஃபர்மேஷன் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தா தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது புரியும். ஓகேங்களா? இவற்றை சொல்லும்போது வெறும் வார்த்தைகளால் சொல்லாமல் ஒவ்வொரு வரியையும் உங்கள் இதயபூர்வமாக உணர்ந்து சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் சுய அன்பு மற்றும் மதிப்பு. செல்ஃப் லவ் அண்ட் ஒர்த்து. நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே என்னை முழுமையாக நேசிக்கிறேன். என் குறைகளையும் நிறைகளையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் அன்பிற்கு தகுதியானவன் அப்படின்னு சொல்லுங்கள். கடந்த காலத்தில் நடந்த தவறுகளுக்காக நான் என்னை மன்னித்து அமைதியடைகிறேன். கடந்த காலம் முடிந்துவிட்டது, இந்த நிமிடம் என் கையில் இருக்கிறது என்று கூறுங்கள். செகண்ட் ஒன், என் இதயத்தில் அன்பும் மனதில் எல்லையற்ற அமைதியும் நிறைந்திருக்கிறது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் என் உள்மன அமைதியை குலைக்க முடியாது அப்படின்னு கூறுங்கள். செகண்ட் ஒன், உள்மன வலிமை மற்றும் மீண்டு வருதல். இன்னர் ஸ்ட்ரென்த் அண்டு ரியலைசன்ஸ். எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாண்டி மீண்டு வரும் வலிமை எனக்குள் இருக்கிறது. நான் பலவீனமானவன் அல்ல. தடைகளை தகர்த்து முன்னேறும் வீரம். என் வாழ்வில் ஏற்படும் ஒவ்வொரு வழியும் என்னை இன்னும் பலசாலி ஆக்குகிறது. சோதனைகள் அனைத்தும் என்னை செதுக்கும் கருவிகள். என் பயங்களை எதிர்கொள்ளும் துணிச்சல் எப்போதும் என் இதயத்தில் இருக்கிறது. நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன், துணிவோடு முன்னேறுவேன் என்று கூறவும். மூணாவது விஷயம், பெருந்தன்மை மற்றும் நன்றி. கிராட்டிடியூட் அண்ட் கனெக்ஷன். என்னை சுற்றியுள்ள உலகம் எனக்கு பாதுகாப்பானது. நான் பிரபஞ்சத்தை முழுமையாக நம்புகிறேன். எல்லாம் நன்மைக்கே நடக்கிறது என்ற ஆழ்ந்த நம்பிக்கையே என்னிடம் உள்ளது. நான் மற்றவர்களுக்கு அன்பையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே வாரி வழங்குவேன். என் வார்த்தைகளும் செயல்களும் பிறர் மனதை குணப்படுத்தும் என்று கூறவும். நாலாவது விஷயம், உணர்வு பூர்வமாக பயிற்சி செய்ய அமைதியான ஒரு இடத்தில் அமர்ந்து கண்களை மூடி உங்கள் இதயத்தின் மீது கையை வைத்து கொண்டு இந்த வரிகளை மெதுவாக சொல்லுங்கள். ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் ஆழ் மனதில் சப்கான்ஷியஸ் மைண்ட் அதில் பதிந்து உங்களுக்குள் ஒரு புதிய மாற்றத்தையும் நிம்மதியையும் உருவாக்குவதை உங்களால் உணர முடியும். இன்று என் வாழ்வில் நடக்கும் எல்லாவற்றையும் என்னால் புன்னகையோடு துணிவோடும் எதிர்கொள்ள முடியுமா? ஏன் இந்த கேள்வி முக்கியம்னா, இந்த கேள்வியை உங்களுக்குள் கேட்கும்போது உங்கள் உள்மனம் ஆம் என்னால் முடியும் என்று பதில் சொல்லும். அது உங்களுக்குள் இருக்கும் பயத்தை போக்கி ஒரு புதிய புத்துணர்ச்சியையும் நம்பிக்கையையும் கொடுக்கும். ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன் உங்களிடம். இந்த வாக்கியங்களில் எந்த வரி உங்கள் இதயத்திற்கு மிக நெருக்கமாகவும் உங்களுக்குள் பெரிய நிம்மதியையும் தந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதுபோல் ரெகுலராகவே நம்ம அஃபர்மேஷன், அதாவது நம்ம மைண்டை ஒருநிலைப்படுத்துறதுக்கு ரொட்டீனாக பண்ண வேண்டிய விஷயங்களை நம்ம என்ன விஷயங்கள் சொல்கிறோமோ, எந்த வார்த்தைகள் சொல்கிறோமோ அந்த வார்த்தைகள் தான் நம்மளோட அன்னைக்கு நாளை முறையாக கொண்டு போக முடியும். இப்போ நம்ம பாசிட்டிவாக நினச்சோம் அப்படின்னா நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். நெகட்டிவாக நினச்சா நெகட்டிவாக நடக்கும். அதனால் எழுந்ததுலேருந்து ஒரு 5 நிமிஷம் இதுக்காகவே நம்ம ரெகுலராகவே ஒதுக்குனோம்னா நம்மளோட அந்த நாள் முழுமையாகவும் திருப்தியாகவும் வெற்றிகரமாகவும் அமையும். சரிங்களா? அதனால் நீங்கள் எழுந்த உடனே உங்கள் எந்திரிச்சு உங்கள் முகங்களை கழுவிட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த அஃபர்மேஷனுக்காக ஒதுக்குங்க. சரிங்களா? ஒதுக்கிட்டு நான் இப்போ சொன்ன விஷயங்களை நீங்கள் உங்கள் வார்த்தைகளால் வாயை திறந்து இல்லாட்டி மௌனமாகவே சொல்லும்போது உங்கள் மனசு ஒரு நம்பிக்கையை உருவாக்கும். உங்கள் மனசுக்குள்ளே ஒரு நம்பிக்கை உருவாகும். சரிங்களா? நம்பிக்கை உருவாகிடுச்சு அப்படின்னாவே எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வெற்றியாக ஜெயிச்சிடலாம். சரிங்களா? அதனால் நான் எந்த ஒரு விஷயத்தையும் எந்திரிச்சோமா வேலையை பார்த்தோமா அப்படின்னு இல்லாமல்
இந்த ஒரு ரொட்டீனாக இதை வந்து கடைப்பிடிச்சிட்டு வாங்க. ரெகுலராக எந்திரிச்சு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம ஒதுக்கி நான் இப்போ சொன்ன விஷயங்களை வந்து பொறுமையாக மெதுவாக இல்லாட்டி மனசு விட்டுன்னு சொல்லலாம், இல்லை மனசுக்குள்ளேயுமே நம்ம சொல்லிட்டு வரும்போது ரெகுலராகவே இது பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும், நம்பிக்கை உணர்வு உண்டாகும். நம்பிக்கை உண்டாயிடுச்சு அப்படின்னாவே வந்து நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாமே வந்து வெற்றிகரமாக அமையும். சரிங்களா? எதுலேயுமே நம்மளுக்கு தோல்வியே வராது. அதனால செய்கிற காரியங்களில் வந்து ஒரு துணிச்சல், மன உறுதி, பலம், வலிமை எல்லாமே உருவாகும் இதை நம்ம சொல்கிற வார்த்தைகள்னால. நம்பிக்கைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளோட எண்ணங்களில் தான் உருவாகுது நம்மளோட நம்பிக்கை. சரிங்களா? எண்ணங்கள் சரியாக இருந்தால் நம்பிக்கை உண்டாகும்.